ஏர்வாடி இங்கே இருக்கக்கூடிய தர்காவும் அங்கே பேய் ஓட்டுறதும் எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய மர்மம் யாருக்கும் தெரியாது. ஜின்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தது தான் இந்த ஏர்வாடி. இங்கே இருக்கக்கூடிய தர்காவுக்கு வெளியே நிறைய பழைய மரங்கள் இருக்குமா. அந்த மரங்களில் இரும்பு சங்கிலிகள் கட்டப்பட்டு இருக்குமா. ஜின் உடம்புல ஏறினவங்கள அங்கே உட்கார வைக்கும்போது அந்த ஜின்கள் பேச ஆரம்பிக்குமா. அந்த சங்கிலிகள் மனுஷங்களை கட்டி போடுறது கிடையாது, அந்த ஜின்களை ஓட விடாம பார்த்துக்கிறதுக்கா. இந்த ஏர்வாடி பகுதிகளில் இரவு நேரத்தில் நீங்கள் தனியாக போகும்போது உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வருமா. உங்கள் காது பக்கத்தில் அத்தர் வாசனை வந்துச்சுன்னா உங்கள் பின்னாடியே ஒரு ஜின் நின்று உங்களை ரசிச்சுக்கிட்டு இருக்கதா அர்த்தம். அதையும் தாண்டி நீங்கள் தனியாக போகும்போது உங்கள் பேரை சொல்லி யாரோ உங்களுக்கு பின்னாடி இருந்து கூப்பிடுவாங்களாம். திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்களாம். இந்த ஜின்கள் மனித உருவம் எடுக்கிற அளவுக்கு சக்தி கொண்டதான். இந்த ஏர்வாடி கடலோர பகுதிகளில் இரவு 2 மணிக்கு மேலே தீப்பிழம்பு மிதந்து கடற்கரையை நோக்கி வருமா. ஆனால் கடற்கரைக்கு வந்தோன்னு காணாமல் போயிருமா. இதை கடல் ஜின்கள் வெளியே வர்றதுக்காக பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஜின்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 வகை இருக்கு. மாரித், இஃப்ரீத், குல். இந்த 3 ஒவ்வொரு அம்சத்தை கொண்டிருக்கும். மாரித் இதுதான் கடலுக்குள்ள இருக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த ஜின்னு சொல்றாங்க. இஃப்ரீட் இது ரொம்ப கோவக்கார ஜின்னா, நெருப்புலேருந்து உருவானதா சொல்றாங்க. குல் மனுஷங்க நடமாட்டம் இல்லாத இடத்துல பாலடைஞ்ச பழைய இடத்துல தான் இது இருக்குமா. மனுஷங்களை இதுக்கு ரொம்ப பிடிக்குமா. நான் ஜின்னை பத்தி பேசலான்னு முடிவு பண்ணி தேடும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் கிடைச்சிருக்கு. நிறைய உண்மை சம்பவங்களும் கொடூரமான கதைகளும் கூட கிடைச்சிருக்கு. ஸோ இதை ஒரு சீரீஸாக போடலான்னு நினைக்கிறேன். வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு சேம் டைம் நம்ம வீடியோவை இப்போ நீங்கள் ஒரு இருட்டு ரூம்லேருந்து தனியாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பின்னாடி ஒரு ஜின்னு உங்களோட சேர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.